ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற கோயில் வந்து சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்டெப்ஸ்லையும் வரலாம், இந்த மாதிரி 2 வீலர் கார் பார்க்கிங் வசதியெலாம் இங்கே இருக்க, கார்லேயும் வரலாம். கோயில்கிட்டேயே நம்ம வண்டி நிறுத்தலாம். இந்த மரங்களுக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வீக் டேஸ் வந்ததால் கூட்டம் இல்லை, அதுவே லீவ் டேஸ்லலாம் வந்தால் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் நடந்து வரலாம். படிக்கட்டுகள் வந்து 84 படிக்கட்டுகள் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் ஏறுறதெல்லாம் கஷ்டமாக இருக்காது. நம்ம ஏறி வரும்போது அங்கே இருக்கிற விநாயகரை பார்த்துட்டு, விநாயகர் சன்னதி இருக்காங்க கீழே, அதை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா மேலேயும் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம முருகரை பார்க்க போகலாம். இந்த கோயிலில் முருகர் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்கார், திருத்தணி கோயிலை பார்த்த மாதிரி. இந்த கோயில் தென் திருத்தணி என்றும் சொல்வதுண்டு. இது சென்னையில் இருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோயில். திருப்போரூர்லேருந்து முருகர் வந்து திருத்தணிக்கு போகிற வழியில் இங்கே சிறிது காலம் ஓய்வெடுத்து சென்றதாக சொல்வதுண்டு. அதனால் இந்த கோயிலை தென் திருத்தணி என்றும் சொல்வதுண்டு. பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் வந்து இந்த குன்றத்தூரில் தான் பிறந்திருக்காரு. அவர் தான் 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னரிடம் சொல்லி இங்கே முருகர் கோயிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கோயில் அமைத்திருக்காரு. இந்த கோயிலை அமைத்தவர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன். இந்த கோயில் அமைப்பு வந்து நம்ம முருகரை ஒன்று வள்ளியோடு தரிசிக்க முடியும், இல்லை முருகரை தேவியானையோடு தரிசிக்க முடியும். வள்ளி தேவியானையோடு முருகரை நாம் தரிசிக்க முடியாது, அவ்வாறு இந்த கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் அடிவாரத்தின் கீழே முருகரே நிர்மாணித்த சிவலிங்கம் கோயிலும் உள்ளது. அந்த கோயில் கந்தளீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. சேக்கிழாருக்கும் மலையடிவாரத்தில் சிறிய சன்னதி இருப்பதையும் நாம் காண முடியும். இந்த கோயிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சஷ்டி போன்ற விழாக்கள்லாம் சிறப்பாக நடைபெறுவதை நாம் காணலாம். அப்போல்லாம் இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில். இந்த கோயிலில் சென்னையில் இருந்தாலும் அழகாக இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதால இங்கே நிறைய பேர் வருவாங்க. இங்கே ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கிறது கூட நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துலலாம். இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், திருப்பி மாலையில் 4:30லேருந்து 9 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.